நெருப்புக் கோழி மற்றும் டிராகன் வைரல் லெஜண்ட் கதை. பழங்காலத்தில் அக்னிபுரி என்ற மர்மமான நிலத்தில் ஒரு விசித்திர உயிர் பிறந்தது. அது நெருப்புக் கோழி. கோழி போல தோற்றம், ஆனால் அதன் இதயத்தில் எரியும் அக்னி சக்தி. அந்த நிலத்தை ஆண்டவன் கருப்பு டிராகன், ருத்ராக்னி. அவன் மூச்சு விழுந்தால் மலைகள் உருகும், வானம் கருகும். ஒரு நாள் ருத்ராக்னி அக்னிபுரியை முழுவதும் எரிக்க நினைத்தான். அந்த நொடியில் நெருப்புக் கோழி முதன்முறையாக இறக்கைகளை விரித்தது. நான் ஓட மட்டும் பிறக்கவில்லை, எரியவும் பிறந்தவன். நெருப்புக் கோழி டிராகன் சிரித்தான். ஒரு கோழியா என்னை எதிர்க்க? ஆனால் அடுத்த வினாடி நெருப்புக் கோழி தரையை குத்தி ஓடியது. அதன் காலடியில் தீ மின்னல்கள், அதன் கண்களில் வீரம். வானத்தில் டிராகன் பறந்தான், பூமியில் நெருப்புக் கோழி பாய்ந்தது. அக்னி வேஸ் அக்னி. வானமும் பூமியும் மோதின. டிராகனின் தீக்கு எதிராக நெருப்புக் கோழியின் அக்னி வேகம். இறுதியில் நெருப்புக் கோழி டிராகனின் நெஞ்சைத் தாண்டி அக்னி முத்திரையை உடைத்தது. ருத்ராக்னி விழுந்தான். அக்னிபுரி காப்பாற்றப்பட்டது. அன்றிலிருந்து அந்த நிலத்தில் ஒரு சொல் பரவியது. பெருசா இருக்கிறது சக்தி இல்ல, தைரியம் இருந்தாலே போதும். நெருப்புக் கோழி இன்று ஒரு உயிர் இல்லை, ஒரு லெஜண்ட்.